சபையில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ சனிக்கிழமையிலே அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளாக அவருடைய திருத்தலத்தை நாம் நாடி வந்து இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் தாயாம் திருச்சபை திருச்சிலுவையினுடைய மகிமையின் விழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. எனவே இந்த திருச்சிலுவை மகிமையின் விழாவும் நம்முடைய அன்னையின் வாழ்வும் நாம் ஒப்பிட்டு பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வாறு இந்த விழாவிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து நாம் ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த திருச்சிலுவையின் மகிமையின் விழா உருவான வரலாறு என்ன என்று நாம் வரலாற்றை பார்க்கிற வேளையிலே, ஆண்டவர் இயேசு இறந்து உயிர்த்து விண்ணேற்றம் சென்று விடுகிறார். பிறகு 300 ஆண்டுகள் கழித்து கான்ஸ்டன்டைன் என்ற அந்த மன்னன் கிறிஸ்தவனாக மாறிய பிற்பாடு கிறிஸ்தவ அந்த மதமானது அரசு மதமாக அறிவிக்கப்படுகிறது. அப்பொழுதுதான் அந்த இயேசு சிலுவையிலே அறையப்பட்டார். அந்த சிலுவையினுடைய நிலை என்ன ஆயிற்று, இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பிய கான்ஸ்டன்டைன் அவருடைய தாய் புனித ஹெலேனா அவர்கள் தன்னுடைய ஊர் இடமாகிய ரோமையிலிருந்து ஜெருசலேம் நோக்கி செல்கிறார்கள். அங்கு சென்று ஜெபம் செய்து அந்த 3 சிலுவையை இறைவன் ஆண்டவர் இயேசு இறந்த அந்த சிலுவையை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஒரு ஆராய்ச்சியிலே ஈடுபடுகிற போதுதான் 3 சிலுவைகளை கண்டுபிடிக்கிறார்கள். ஆனால் அதில் எதில் ஆண்டவர் இயேசு அங்கே தன்னுடைய உயிரை கொடுத்து இந்த உலகை மீட்டார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக அந்த 3 சிலுவைகளிலே ஒவ்வொரு சிலுவையும் ஒரு நோயாளியை தொட வைக்கின்ற பொழுது முதல் 2 சிலுவைகளை தொடுகிற வேளையில் எதுவுமே நடைபெறவில்லை. கடைசியில் அந்த 3வது சிலுவையை தொட்டபோது அந்த நோயாளி குணம் பெறுகிறார். எனவே இதுதான் ஆண்டவர் இயேசு பாடுபட்டு இறந்த இந்த உலகை மீட்ட உன்னதமான அந்த சிலுவை திருச்சிலுவை என்பதை அந்த தாய் அங்கு கண்டுபிடித்து அதை ஒரு பகுதியை அந்த இடத்திலேயே நிற்க வைத்து அதை திருச்சிலுவையினுடைய மகிமையின் விழாவாக கொண்டாடுகிறார்கள். பிறகு வரலாற்றை இன்னும் ஆழமாக படிக்கின்ற வேளையிலே அதிலே ஒரு சிறு துண்டு இங்கே கான்ஸ்டன்டைன் என்ற இடத்திற்கும் ரோமைக்கும் கொண்டு வரப்பட்டதை வரலாறு நமக்கு சொல்கிறது. பிறகு மீண்டும் ஒரு மன்னன் அதை சூறையாடி எடுத்து செல்கிற பொழுது மற்றொரு ஹெராக்லிஸ் என்ற மன்னன் போரிட்டு அதை மீண்டும் கொண்டு நிலைநாட்டிய அந்த நாளை தான் செப்டம்பர் 14 திருச்சிலுவையினுடைய மகிமையின் விழாவாக நாம் கொண்டாடுகிறோம். இது வரலாறு ஒரு புறம் இருக்கிறது. ஆனால் இந்த திருச்சிலுவையின் மகிமையின் விழா நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? இந்த திருச்சிலுவை ஒரு காலகட்டத்திலே ரோமையிலே ஒரு அவமானத்தினுடைய சின்னமாக கருதப்பட்டது. அரசுக்கு எதிராக யார் ஒருவன் நாட்டுக்கு எதிராக துரோகம் செய்கிறானோ அவனுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய தண்டனை, உச்சபட்சமான ஒரு தண்டனை தான் இந்த திருச்சிலுவை, இந்த சிலுவை சாவு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சாவை, அவமானத்தினுடைய சின்னமாக இருந்த அந்த சிலுவையை ஆண்டவர் இயேசு தான் பெற்றுக்கொண்ட பிற்பாடு அது மகிமையினுடைய அடையாளமாக, வெற்றியின் அடையாளமாக, மீட்பின் அடையாளமாக மாறுவதை இன்றைக்கு நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த திருச்சிலுவைக்குரிய வணக்கத்தை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? மிக அழகாக இன்றைய 2வது வாசகத்திலே பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் மிக தெள்ள தெளிவாக சொல்லப்படுகிறது. கிறிஸ்து கடவுள் தன்மையில் இருந்த அவர் தன்னுடைய கடவுள் தன்மையை விடாமல் பிடித்து கொண்டு இருக்க வேண்டிய ஒன்றாக கருதாமல் தந்தை கடவுளுடைய விருப்பத்திற்காக தன்னையை தாழ்த்தி மனிதனானார். மனிதனானது மட்டுமல்ல, சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு தன்னை கீழ்ப்படுத்தினார். எனவே அந்த சுதனாகிய கடவுளுடைய அந்த தாட்சியினுடைய வெளிப்பாடு இங்கு அது மாட்சியாக வெளிப்படுகிறது. எனவே தான் கடவுள் அவரை எல்லாருக்கும் மேலாக உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். புனித வாரத்திலே நாம் பாடக்கூடிய மிக அற்புதமான ஒரு வாழ்த்தொலி இந்த பகுதிதான். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய இந்த திருமுகத்தை
அழகிய ஒரு வாழ்த்தொழியாக நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். எனவே தந்தையாம் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக மகனாகிய இயேசு கிறிஸ்து தன்னை முழுமையாக தாழ்த்தினார். எனவே அதற்கேற்ற ஒரு சன்மானத்தை தந்தை கடவுள் தன் மகனுக்கு மிக அதிகமாக கொடுத்து அவரை உயர்த்தி தன்னுடைய வலது பாரிசத்திலே அமர்த்தினார். இது கடவுள் மகனுக்கு கொடுத்த ஒரு மாட்சி. அதே போல திருச்சிலுவைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மாட்சி என்னென்று சொன்னால், ஒரு காலகட்டத்தில் அவமானத்தினுடைய சின்னமாக இருந்த அந்த சின்னத்தை இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு மீட்பின் சின்னமாக அவர் உயர்த்தினார் என்று சொன்னால், அந்த திருச்சிலுவை தன்னுடைய மகனுக்கு பயன்பட்டதனுடைய வெளிப்பாடு மிக அழகாக அதை உயர்த்தி இன்றைக்கு ஒரு வெற்றியின் சின்னமாக மாற்றி இருக்கிறார். அதை பழைய ஏற்பாட்டிலேயே நமக்கு ஒரு முன் அடையாளமாக கொடுக்கப்பட்டது. அதுதான் இன்றைய முதல் வாசகம். இஸ்ராயல் மக்களை மோயிசின் தலைமையிலே யாவே இறைவன் அழைத்து வந்தபோது கடவுளுக்கு எதிராக அவர்கள் பாவம் செய்கிறார்கள். கொள்ளிவாய் பாம்பை அனுப்புகிறார். கடிப்பட்ட பிற்பாடு மீண்டும் அந்த பாம்பு உருவத்தை வெண்கல பாம்பால் செய்து அதை யாரெல்லாம் உற்று பார்த்தார்களோ உயிர் பிழைத்தார்கள். எனவே இந்த திருச்சிலுவையை தன்னுடைய மகனை அதிலே உயர்த்தப்பட இருக்கக்கூடியதற்கு ஒரு முன் அடையாளமாக பழைய ஏற்பாடு இருக்கிறது. இன்றைக்கு சனிக்கிழமையிலே அன்னையினுடைய இந்த நவநாளை சிறப்பிக்கிற இந்த வேளையில் எவ்வாறு இந்த விழா அன்னையோடு பொருந்தி போகிறது? 2 நாட்களுக்கு முன்பாக செப்டம்பர் 12 அன்னையினுடைய தூய்மை மிகு பெயர் விழாவை நாம் கொண்டாடினோம். அன்னைக்கு ஏன் அந்த பெயருக்கான அவ்வளவு ஒரு ஆற்றல்? மிக அழகாக அன்றைக்கு சிந்தித்தோம். மாதாவினுடைய பெயரை உச்சரிக்கிற பொழுது அழகையின் தலையில் கொட்டு விழுவதாக அவர் மிக அழகாக பிரிஜித் அம்மாளுக்கு அந்த காட்சியை வெளிப்படுத்துகிறார்கள். இயேசுவின் பெயருக்கு ஒரு மாட்சி, திருச்சிலுவைக்கு ஒரு மாட்சி, அன்னையினுடைய நாமத்திற்கு எவ்வளவு ஒரு ஆற்றல் ஏன் கொடுக்கப்பட்டது? ஆண்டவர் இயேசுவை போல ஆகட்டும் என்று சொல்லி தன்னை முழுமையாக தாழ்த்தியதனுடைய வெளிப்பாடு. கடவுள் இத்தகைய ஒரு ஆற்றலை வல்லமையை அன்னை மரியாளுக்கு கொடுத்தார். எனவே இந்த 3 பேருமே, ஆண்டவர் இயேசுவாக இருந்தாலும் சரி, அன்னை மரியாளாக இருந்தாலும் சரி, இந்த திருச்சிலுவையும் இன்றைக்கு மாட்சிமைப்படுத்தப்படுகிறது என்றால் தங்களுடைய வாழ்வில் இறை திருவுளத்திற்கு முழுமையாக அவர்கள் அர்ப்பணித்து தங்களை தாழ்த்தி கொண்டார்கள். அதனுடைய வெளிப்பாடு ஆண்டவர் அவர்களை மேன்மையாக உயர்த்துகிறார். நாளைய தினம் அன்னை மரியாளுடைய வியாகுல மாதாவினுடைய விழாவையும் நாம் கொண்டாடுகிறோம். இது எல்லாம் மிக அழகாக தாயாம் திருச்சபை ஒரு பட்டியலிட்டு இந்த விழாக்களை அழகாக நமக்கு பொருத்தி கொடுத்திருக்கிறது என்று சொன்னால், இது எவ்வாறு அன்னை மரியாள் தான் பெற்றுக்கொண்ட அந்த தாழ்ச்சி, அதன் வழியாக அனுபவித்த துன்பங்கள், இதையெல்லாம் கண்ணுற்ற இறைவன் மிக அழகாக அவர்களை மாட்சிப்படுத்துகிறார் என்பதனுடைய மிக அழகான ஒரு வெளிப்பாடாக இந்த விழாக்கள் பட்டியலிட்டு அமைக்கப்படுகிறதை நாம் உணர்கிறோம். எனவே இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய செய்தி, இத்தகைய அந்த திருச்சிலுவைக்கு இன்றைக்கு நாம் எத்தகைய ஒரு வணக்கத்தையும் நாம் கொடுக்கிறோம். இன்றைக்கு நிறைய பேர் அந்த திருச்சிலுவினுடைய மேன்மையை உணராத ஒரு மக்களாக இருக்கிறார்கள். அந்த திருச்சிலுவினுடைய அடையாளம் கடவுளுடைய இறைத்தன்மை, மனித தன்மையை வெளிப்படுத்துவதாக மிக அழகாக இருப்பதை நாம் உணர்கிறோம். எனவே அத்தகைய மேன்மையான உன்னதமான இந்த திருச்சிலுவையினுடைய மேன்மையை நாம் உணர்ந்து கொண்டு அதற்குரிய வணக்கத்தை நாம் கொடுக்க வேண்டும். ஆண்டுக்கு ஒரு முறை பாஸ்கா அந்த தவக்காலத்திலே திருச்சிலுவையை ஆராதிப்பதை முண்டியடித்து கொண்டு வரக்கூடிய நாம் அதே சிலுவையை வீட்டில் வைத்திருக்க நாம் தயங்குவது ஏன்? இன்றைக்கு நம்மை விட்டு பிரிந்து சென்ற பிரிவினை சபை அந்த சபையினுடைய ஆலயங்களிலே சிலுவையை வைத்திருக்கிறார்கள். அதே போல கோவா மாநிலம் சென்றால் சிலுவை இல்லாத ஆலயமோ சிலுவை இல்லாத வீடுகளோ கிடையாது. ஆனால் இன்றைக்கு நாம் நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வருந்தத்தக்கக்கூடிய செய்தி என்ன? அந்த பாடுபட்ட சிறுவம் சிலுவை இருந்தாலே நமக்கு துன்பம் என்கின்ற ஒரு தவறான ஒரு கருத்து ஏதோ யாராலோ எப்படியோ நம்முடைய உள்ளத்தில் புகுத்தப்பட்டிருக்கிறது. ஆண்டுக்கு ஒரு முறை முண்டெடித்து கொண்டு ஆராதிக்கக்கூடிய அந்த திருச்சிலுவைக்கு அன்றாடம் நம்முடைய குடும்பத்திலே முக்கியத்துவம் கொடுக்கிறோமா என்று சொன்னால் அது பெரிய கேள்விதான். எனவே வரக்கூடிய நாட்களில் ஆண்டவர்
ஆண்டவரால் நாம் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்மை நாம் தாழ்த்து கொள்ள வேண்டும். தாழ்த்துகிற பொழுது வாழ்வில் வரக்கூடிய எவ்வளவு இன்னல்கள் துன்பங்கள் இருந்தாலும் அதை இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்கிற பொழுதுதான் நாம் கடவுளுடைய உண்மையான சீடர்களாக சாட்சிகளாக நாம் வாழ முடியும். எனவே அந்த திருச்சிலுவைக்குரிய மாட்சியை நாம் கொடுக்க, அதனுடைய மேன்மையை உணர்ந்து நம்முடைய அன்றாட வாழ்வில் அதை ஏற்றுக்கொள்ள மிக இன்முகத்தோடு அன்னை மரியாளை போல நாம் நம்மை சமர்ப்பிப்போம். அதன் வழியாக கடவுளுடைய மாட்சியை நீங்களும் நானும் ஒரு நாள் அனுபவிக்க முயற்சி எடுப்போம். அதற்கு தேவையான வரத்திற்காக தொடர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியிலே மன்றாடுவோம். இறைவனேசு என்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.